போகலும் இறைவனுக்கு. இது ரேஷன் கடையில் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்த கோதுமைமா. இது 1/4 கிலோ அளவை நான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையில் நல்லா தேய்ச்சி கழுவி 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன்மா. இப்போ இதை நான் அரைச்சிருக்கேன். எந்த பக்குவத்தில் மிக்சியில் தான்மா அரைச்சேன். எந்த பக்குவத்தில் அரைச்சிருக்கிறேன்னு பாருங்கள். குருமிளகு சீரகம் 2 சேர்ந்து 5 கிராம், பொட்டுக்கடலை 10 கிராம், 1 இனுக்கு கறிவேப்பிலை, 5 கிராம் நிலக்கடலை, 10 கிராம் கேஷ்யூஸ் முந்திரி பருப்பு, தேங்காய் வந்து ஒரு 20 கிராம். இது நல்லா கரகரப்பாக அரைச்சி இந்த மாவில் கலக்கிடணுமா. பொட்டுக்கடலை நிலக்கடலை கேஷ்யூஸு இதெல்லாம் போட்டு ஒரு அடி நல்லா அரைச்சாச்சுமா. எந்த அளவு அரைச்சிருக்கிறேன்னு பாருங்கள். நல்லா அரைச்சிடணும். இப்படி தான் வரும். போதுமா. இப்போ இந்த மாவில் இதை போட்டுக்கலாம். இதை போட்டாச்சுமா. தேங்காயை அரைச்சி கணக்கு போட்டாச்சுமா. இதில் பாருங்கம்மா, பொடியாக நறுக்கின வெங்காயம், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. இது எண்ணெய் இல்லாத தோசைக்கல்ல தான் போட்டிருக்கேன். இது இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாவுக்கான உப்பும் இதுலேயே நான் சேர்த்த போகிறேன். என்னோட அளவு வந்து இந்த மாவுக்கு வந்து 5 கிராம். இப்போ இதில் சேர்த்துடுறேன்னா இது வெங்காயம் இந்த உப்போட இதுலேயே வந்து வணங்கி வரும். இதுக்கு எண்ணெய் சேர்த்த வேண்டியதில்லை. வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். எண்ணெய் போடாமல் சாப்பிட்றவங்களுக்காக இது ஃபஸ்ட்டு நான் இதை காமிக்கிறேன். உப்புலேயே எப்படி வெந்து வருதுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக இதை நான் செஞ்சுருக்கேம்மா. கயிறை இப்போ ஹை பண்ணிக்கலாம். இதோட பச்சை மிளகாய் விதை நீக்கினது. இதுவும் ஒரு பச்சை மிளகாய் தான். இதை அளவு போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதையும் வணக்கி கொடுக்கலாம். உப்பு போட்டதும் அதே நீர் விட்டு வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ரை பண்ணிக்கலாம்மா. இதில் ஒரு 3 கிராம், 1 கிராமிலிருந்து 3 கிராம் வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. கலக்கி கொடுங்கம்மா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாவில் இந்த வெங்காயத்தை கொட்டுறேன். இப்போ நான் இதை கலக்கிறேன்மா. மாவு வந்து கெட்டியாக இருக்குதுமா. இப்போ இந்த மாவுக்கு ஃபைனல் டச்சாக நான் கலக்க போகிறது மாவுக்கு போடுற சோடா உப்புமா. தண்ணி ஊற்றி நம்ம கலந்துடுவோம். கலக்கும்போது இப்படி நம்மளோட விரலையை வச்சு இப்படி கலந்து கொடுங்க. இப்போ இது வந்து நம்ம ஊற்றி கலக்கலாமா. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வரைக்கும் கோதுமையில் பொட்டுக்கடலை நிலக்கடலை இதெல்லாம் அரைச்சி போட்டு கலந்து தோசை இது வரைக்கும் யாரும் செஞ்சு காமிச்சதை நான் பார்த்தது இல்லைம்மா. நான் இது எப்போவுமே இது நான் எங்கள் வீட்டுக்கு நான் இந்த முறையில் தான் கோதுமையை ஊற வச்சு அரைச்சி கலக்கி தோசை ஊற்றுவேன். இது வெறும் இதாகவும் சாப்பிட்லாம், சட்னியோடவும் சாப்பிட்லாம். இது எல்லா சைட் டிஷ்ஷும் இதுக்கு மேட்ச் ஆகி வரும். நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல எப்போ பச்சை மிளகாய் எடுத்தாலும் இப்படி உள்ளே அறுத்து பாருங்க. உள்ளே அழுகி இருக்கும். அது ஒரு பேட் ஸ்மெல்லை கொடுக்கும். அதனால் அறுத்து பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடணுமா. கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் ஒரு துளி கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக ஒரு வெங்காயம். இது போதுமா. இட்டு தோசைக்கு ஒரே ஒரு துளி எலுமிச்சம் சாறு அரைச்ச பிற்பாடு ஊற்றி நீங்கள் கலக்கறக்கு. இதை அரைச்சிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்மா. அளவு குவான்டிட்டியும் காமிக்கிறேன். கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுமா. கொஞ்சம் கடுகு போட்டாச்சு, போட்டாச்சு. பாருங்கள், மிளகாயும் போட்டுக்கிட்டேன். இது கட்லீஃபு இதில் சட்னியிலே போட்டு அரைச்சதுனால இப்போ இந்த இடத்துல நான் சேர்த்தலை. இதில் போட்டாலும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா சாப்பிட போகிறோம். சட்னி தாளிச்சாச்சுமா. இது எலுமிச்சம்பழம் சாறு. இந்த இடத்துல இதையே நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா புளி சேர்த்துறதில்ல. இது கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம். அந்த கசப்பு தன்மையை எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த புளிக்கு பதிலாக இந்த எலுமிச்சம்பழம் சாறை கொஞ்சம் சேர்த்திக்கலாம்மா. இது ஒரு 4 பேத்துக்கான சட்னி. இது நீங்கள் கெட்டியாகவும் வச்சுக்கலாம், தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் மணத்தோட நல்ல காரத்தன்மையாக உப்பு நல்லா சுருக்கணும் உப்போட சட்னி நல்லா அமைஞ்சிருக்குதுமா.
நீங்களும் இது அளவோட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. தோசை ஊற்ற போகிறேன். கல் காஞ்சிருக்குது. நல்ல எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கலக்கி வச்சுருக்கிறேன்மா. இது எனக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வாங்கி இதுக்காக நான் அளவு வச்சுக்கணுமா. இங்கே பாருங்கள், தீ வந்து கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் லைட்டாக இது பண்ணும்போதே வெந்து வரும்போதே ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டுமா. இப்போ அதுக்கடுத்து நம்ம இதில் கொஞ்சம் அப்படியே சுற்றி வர தோசையை ஒட்டின மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பாருமா ஒன் சைடு எப்படி கலர் கிடச்சிருக்குதுன்னு. அடுத்து தோசை ஊற்ற போகிறோம்னா உங்களுக்கு பக்குவம் தெரியும். தோசை பக்கம் பதத்துக்கு நீங்கள் தோசை வாத்துக்கலாம். தண்ணி கலக்கி விட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம்மா. இது மாவை அரைச்சி வச்சு பூச்சி பிடிச்சி தீக்கி கொட்டுறதுக்கு பதிலாக நமக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே சீக்கிரமாக கோதுமையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நமக்காக கவர்மெண்ட்டில் நமக்காக அவங்க கொடுக்கறது, அதை வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும். அதுக்காகத்தாம்மா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா. இப்போ இந்த தோசையை திருப்பி போட போகிறேன்மா. பாருங்கள், எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறதில்ல. இப்போ திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஒன் சைடு நல்லா வெந்திருக்குது. கலரும் கிடச்சிருக்குது. கொஞ்சம் நேரம் இது வெந்து வரட்டும்மா. வீட்டில் ப்ரெஷர்காரங்க அவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி சுகர்காரங்களுக்கெல்லாம் டெய்லி களி அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அடுத்த தோசை வந்து எண்ணெய் இல்லாமல் ஊற்றிருக்கிறேம்மா. பாருங்கள் வெந்து வந்திருக்குது. சட்னி இல்லாமையே இதை பிச்சு சாப்பிடலாம். இது ஒரு துளி எண்ணெய் ஊற்றல, நல்லா வேக வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு தோசைக்கல் ரெடி ஆகணுங்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி நான் இந்த தோசையை வந்து வேக வச்சேன். இங்கே பாருங்கள், 2 சைடு நல்லா வெந்திருக்கு. இது நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கனால இது குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது எண்ணெயே இல்லாமல் இந்த தோசையை நான் ஊற்றியிருக்கேன். இந்த மாவை அரைச்சி வச்சு கோதுமை மாவு 1 மாதம் ஆகிட்டாவே அது ஒரு சிக்கு வாசமாக டேஸ்ட் வராது. இதை அப்பப்போ வந்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சி செய்கிறதா அந்த கோதுமையோட நல்ல முழு பயனும் கிடைக்கும். நமக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். இது டெய்லி களி சாப்பிட்றோம், வாய்க்கே பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் ஒரு துளியும் எண்ணெய் கிடையாது. நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரே கையில் மடிச்சிருக்கேன். பாருங்கள், ஹார்டாக இல்லை. இதுக்கு நிறைய வகை சட்னி வந்து நம்ம ஹெல்த்துக்காக நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு மேட்சா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் அரைச்சது தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தாம்மா. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த 1/4 கிலோ கோதுமை மாவுக்கே குறைஞ்சது 10 தோசை கிடைக்கும். இந்த சட்னி வந்து ஒரு 4 பேத்துக்கு சரியாக இருக்கும். நான் வச்ச மெஷர்மெண்ட்டு 4 பேத்துக்கு சரியாக இருக்கும். கூட உங்கள் வீட்டில் ஏதாவது தொக்கு, இஞ்சி தொக்கு, தக்காளி தொக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறது மாகாளி கிழங்கு தொக்குமா. நிறைய பேர் இது என்னன்னு கேட்குறீங்க, இது எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்குறீங்க, செஞ்சு சாப்பிட்டு காமிங்கம்மான்னு சொல்கிறீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. இந்த மாகாளி கிழங்கு தொக்கு தேவை இருந்துச்சுன்னா எங்களோட நம்பரான 8072787412 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கிக்கலாம்மா.